ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோடு வந்திருக்கேங்க. நம்ம நாகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப பச்சை பசேல்னு பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ் அதோ ஆமாம் மட்டும் நம்ம அங்கே தான் மேலே போக போகிறோம். அங்க ஒரு கோட்டை தெரியுது பாத்தியா? என்ன தெரியுது? ஃபிளாக் தெரியுதுல்ல, அந்த ஃபிளாகை பார்க்கறதுக்கு தான் போக போகிறோம். இந்த இடமே பாருங்க, இறங்கினோனையுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு தூணில் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வச்சு செம்மையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோடு இருந்துச்சு. வாங்க அப்படியே நம்ம அந்த கோட்டையை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். போகிற வழியிலே இந்த மாதிரி ஒரு ஓடை ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப் கூட பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சுற்றி வர இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற அரளி செடியை வந்து தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மரமாகவே வளர்ந்துருந்தது. பாட்லேயே அவ்வளோ பெருசு வளருமா அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இடம். உட்காந்து சாப்பிட்றது, தண்ணியை வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இது சூப்பரான பிளேஸாக இருந்தது. வாங்க அப்படியே அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து விளையாடுறதுக்கும் நிறைய ஏரியா இருக்குது. நீங்கள் கிட்ஸோடு வர்றீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பிளேசஸ் இருக்குது. வாங்க அப்படியே கீழே போய் பார்க்கலாம். ஹாய் அதோ குட்டி பாப்பா எங்க? அங்கே இருக்காங்களா ஸ்டாலரில்? ஹாய் குட்டி. கீழே தண்ணிக்குள்ளே நிறைய வாத்தெல்லாம் யாராவது ஃபுட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தது. ஆனால் நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது வாத்துக்கு. தண்ணி போகிற சவுண்டை கேளுங்க. ஆதுக்குட்டியும் கீழே போய் பார்த்தே ஆகணும்னு கிளம்பிட்டாரு. பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் முன்னாடி போனோன்னே அங்கே ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி இருந்தது. அதில் மக்களையெல்லாம் ஏற்றிட்டு ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒரு ட்ராக்கு, அதில் வந்து இந்த ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா பெரியவங்களும் ஏறி உட்காந்து போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து நம்ம போகணும். ஒரு ரைடுக்கு 3 யூரோ அந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி ப்ளே ஏரியாவுக்கு முன்னாடி இந்த லைட் செட் பண்ணியிருந்தாங்க. சோலார் லைட்டு. நைட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஒரு ப்ளே ஏரியாவே இருந்தது. ப்ளே ஏரியாவை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா, குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. ஆதியாவும் நானும் போய் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் விளையாட விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயாச்சு. ஏம்மா நம்ம விளையாடுறக்குள்ளேயே அந்த ட்ரெயின் இன்னொரு ரவுண்டு வந்துருச்சு. வாங்க கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இந்த பார்க்கும் ப்ளே ஏரியா இதை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுறாங்க. அவ்வளோதான், ரைடு முடிஞ்சுது. சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம வந்து மேலே இருக்கிற கோட்டையை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஆனால் வந்து இங்கே இருக்கிற இந்த இதையெல்லாம் பார்த்துட்டு விளையாட ஆரம்பித்தாச்சு. நம்ம ஊர் பசங்களுக்கே உண்டான சேட்டை தாங்க ஆதுக்குட்டியும் பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்த்து மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழி எல்லாமே கொஞ்சம் கல்லாக தான் இருந்தது. ஸ்டாலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருந்தது. சரி நம்ம பாதி வழி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சேரை கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவை ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்டாலர் தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம். ஆதோ அவனே நடந்து வந்துட்டான். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாட்ட நடக்கிற மாதிரி இருந்தது.
இதை பாருங்கள் எவ்வளோ இறக்கமாக இருக்குதுன்னு. இதில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் இலையெல்லாம் பிடிச்சிட்டு கீழே இறங்கி போனார். விழுந்தா அவ்வளோதாங்க, அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே மேலே ஒரு இடத்துல வந்து சேர் மாதிரி இருந்தது, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. எடுத்துட்டு கோட்டையோட வாயில் வந்து நம்ம நெருங்கியாச்சு. இந்த கோட்டை பார்த்திங்க அப்படின்னா 900 வருஷம் பழமையானது. 1100 வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1145 அந்த மாதிரிங்கும்போது கட்டி முடிச்சிட்டாங்க. இது பல போர்களை பார்த்து அதுக்கப்புறம் இப்போ மிச்சம் இருக்கிறது தான் இந்த கோட்டை. நாகோல்டோட மெயின் டவுன் ஏரியாலேயே இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த கோட்டையை டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. கோட்டையோட ஒரு நுழைவாயிலை தாண்டி இது வந்து 2வது நுழைவாயில். மதில் சுவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. குட்டி முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி 2 சைடும் மரமெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதுக்குட்டி வேகமாக ஓடுறாரு. அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. வாங்க நம்ம அப்படியே கோட்டையை நோக்கி உள்ளே போக ஆரம்பிக்கலாம். அங்கே போன அன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அங்கே மேலே ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே வச்சுருக்குறாங்க. 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுலாம் இது வந்து ஒரு அரண்மனையாக வந்து இங்கே நிறைய ராஜாக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் நடந்த போரில் வந்துட்டு இது பாதி அழிச்சிட்டாங்க. நம்ம போனோன்னே சும்மா இருப்போமா, விளையாட ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டையோட கீழ்ப்பகுதியில் தான் இருக்கிறோம். மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரி படிக்கட்டும் நிறையா அமைச்சு வச்சுருக்குறாங்க. அப்போவே மேலே இருந்து பார்க்கும்போது இந்த ஃபாரஸ்ட் ஏரியா கீழே இருக்கிற வீடெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது வியூ. அங்கங்கே இந்த மாதிரி குகை மாதிரி பண்ணி அதில் ஜன்னல் மாதிரி வச்சுருக்குறாங்க. வெளியிருந்து எதிரியெல்லாம் யாராவது வந்து தாக்கறக்கு வர்றாங்களா அப்படின்னு பார்க்குறக்காட்டிருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சரி படிக்கட்டுலேயும் ஏறி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்க இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக அடுக்கி வச்சு இந்த கோட்டை கட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் 2 கோட்டை இருந்திருக்குது. ஒரு கோட்டை வந்து 1900 நடந்த போரில் வந்து சுத்தமாகவே அழிஞ்சிருச்சாமா. அதுக்கப்புறம் இந்த ஒரு கோட்டையை மட்டும் பாதுகாப்பு பண்ணி டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சுருக்குறாங்க. இது வந்து சால்ஸ்பர்க் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் என்னங்க வீடு கட்டுறோம், அப்போவே அந்த காலத்துலேயே எவ்வளோ கல்லை வந்து அழகாக அடுக்கி இந்த படிக்கட்டு இந்த கோட்டையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. படிக்கட்டை பாருங்க அப்படியே செதுக்கி வச்சுருக்குறாங்க. அப்போவே நாங்களுந்தாங்க வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு கட்டலான்னு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வச்ச ஸ்டெப்ஸை 3 தடவை இடிச்சு வேற கட்டினங்க. கதையை நம்ம விரிவாக இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்க. இன்றைக்கி வாங்க திருப்பி கோட்டையோட கதையவே பார்ப்போம். இப்போ சம்மர் அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. இன்னொரு 2 மாதம்தான் இந்த இலை ஃபுல்லாக அப்படியே கொட்டி மரமே மொட்டையாக தாங்க நின்றுட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே மேலே போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேலே வந்தாச்சுங்க. மேலே வரைக்குமே கார் வர்றதுக்குமே ரோடு இருக்குது.
ஆனால் எல்லாத்தையும்லாம் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா காரில் எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம பார்க்க வந்தது இந்த கோட்டையும் இந்த கொடியும் தாங்க. வெற்றிகரமாக பார்த்தாச்சுங்க. மேலே ஃபுல்லாக நல்லா வியூ பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா கீழே உட்காந்து சிட்டி ஃபுல்லாக பார்க்குற மாதிரியே ஸ்டூல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நாம் அந்த இடத்துல உட்காரல, குழந்தைங்க இருக்கிறனால பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் கிளம்பியாச்சு. உள்ளுக்குள்ளே இப்போ வந்து மரம் எல்லாமே முளைச்சிருச்சு. ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த காம்பவுண்டு செவத்துல எல்லாமே நிறையா மரம் முளைச்சிருக்குது. கோட்டையோட பின்னாடி சைடு வியூ, பின்னாடியுமே இறங்கி போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. இறங்கி போய் சுற்றி வரும் பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியா வரமாட்டேன்ட்டாங்க, அதனால் அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயாச்சு. உள்ளே ஏறி வர்றதுமே இந்த வழியாகவும் ஏறி வரலாம். நிறைய பேர் அந்த வழியாகவும் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறையா அப்படியே மஞ்சள் கலர் பூவாக கவராக இருந்தது. நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே இது கொஞ்சம் நல்ல பிளேஸாக இருந்தது. என்னடா பண்ணுறீங்க? பின்னாடி வழி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்தது. ரெண்டு சைடுமே ஃபுல்லாக செடி மூடிடுச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. அந்த வழியாக கல்லுமே கொஞ்சம் அங்கங்கே தட்டி விடுற மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் எப்போ போனாலுமே முன்னாடி வந்து சுற்றி வர்ற வழியவே ப்ரிஃபர் பண்ணுங்கள், பின்னாடி வழி வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கே பார்த்துட்டு சரி திருப்பி முன்னாடி வழியாகவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. திருப்பி படிக்கட்டில் ஏறி வந்தாச்சு. இதுதான் பின்னாடி வழியாக நம்ம இறங்கி போனோம்ல அந்த ஸ்டெப்ஸு. அதுவுமே பாருங்கள் எப்படி அழகாக கட்டியிருக்கிறாங்க கல்லை வச்சு அப்படின்ட்டு. சைடில் பிடிச்சி ஏறி போகிற மாதிரி கம்பியுமே வச்சுருந்தாங்க. நிறைய வயசானவங்களும் வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து வர்றாங்க. எவ்வளோ ஏத்தமாக இருந்தாலுமே வந்து ஏறி வந்துடுறாங்க அவங்களுமே. இங்கே வந்து நிறைய ட்ரெக்கிங் போவாங்க. பொதுவாகவே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து வெயில் காலத்தில் ஃபுல்லாகவே சைக்கிளிங்கும் ட்ரெக்கிங்கும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹெல்த்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. 80-90 எல்லாமே இங்கே இருக்கிறவங்க கார் டிரைவ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னுமே. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. இது பின்னாடி இருந்து அங்கேருந்து ஒரு சர்ச் ஒன்று தெரியுது. மெயின் சிட்டியில் இருக்கிற வியூ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது தான் வந்து சாரு மேடம் வரவே மாட்டேன்ட்டாங்க. மேலே நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு. லேட் ஆச்சு தங்க. அப்படியா, இன்னொரு நாள் போகலாமா?
ஆலரை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியல, பாதியிலே வச்சுட்டு போயிருந்தோம். அப்படியே இருக்குது. வச்சுட்டு போன இடத்துலையே பத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. போயிட்டு வந்த டயர்டில் ஸ்டாலரில் வச்சுருந்த ஒரு மில்க் ஷேக் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு. வெல்கம். இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இங்கே கிடைக்கிது, நல்லா இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டுமே. இவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.